We are going to learn about 10th science, 3rd unit, thermal physics. Important detail: derive the ideal gas equation. நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஐடியல் கேஸ் ஒபை. இந்த ஐடியல் கேஸ் வந்து எதுக்கெல்லாம் ஒபை பண்ணுது அப்படின்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்டு அவகாட்ரோ லா, 3 லாஸ்க்கு வந்து ஒபே பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஐடியல் கேஸ் equation is an equations which relates all the properties of an ideal case. இந்த எல்லா ஐடியல் கேஸுக்குமே ரிலேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா, பாயில்ஸ் லாவில் என்ன இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம், அதனோட வால்யூமுக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சார்லஸ் லாவில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வால்யூம் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அவகாட்ரோ லா. இந்த அவகாட்ரோ லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இந்த வால்யூம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லாட்டி மாலிகுலுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இந்த ப்ரெஷர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூமுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார்லஸ் லாவில் வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வால்யூம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லா அவகாட்ரோ லா. அவகாட்ரோ லாவில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இந்த வால்யூம் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லாட்டி மாலிகுல்ஸ்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. Next, after combining the equation 1, 2, 3 கண்டுபிடிச்சோம். அந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா டினாமினேட்டரில் இருக்குது டினாமினேட்டரில் போடுவோம், டினாமினேட்டரில் இருக்குது டினாமினேட்டர், நியூமரேட்டரில் இருக்குது நியூமரேட்டரில் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், PV/NT இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது கிடைக்குது. தட் இஸ் 4th ஈக்குவேஷன். The above relation is called the combined law of gas. இந்த வந்து combined law of gas வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. If you consider a gas which contain U மாலிகுல்ஸ், அந்த கேஸ் வந்து U மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸோட U மாலிகுல்ஸ்னு சொல்லிக்குவோம். the number of atom contain will be equal mu times அவகாட்ரோ நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ மீ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் அவகாட்ரோ அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவகாட்ரோ நம்பர் இப்போ 4 மியூ அப்படின்னா 4 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் 6.023 இன்ட்டு 10^23 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதான் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டெயின் வில் பி ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் த அவகாட்ரோ நம்பர். ஸோ நம்ம என்னோட வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ என்னோட வேல்யூ வந்து என்ஸ் ஈக்குவல் டு மியூ என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூஸிங் திஸ் ஈக்குவேஷன், இந்த 5th ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் 4 கேன் பி ரிட்டன். ஓகே, இந்த 5th ஈக்குவேஷனை தூக்கி இந்த 4th ஈக்குவேஷனில் இருக்குல்ல இருக்க இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், மியூ என்ஏ அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எண்ணுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், மியூ என்ஏ அப்படின்ற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு the value of the constant in the above equation is taken போல்ட்ஸ்மன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மன் கான்ஸ்டன்ட் அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை எடுக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா போல்ட்ஸ்மன் கான்ஸ்டன்ட் அப்படின்ற கேபின்றது கொடுக்குறோம், விச் இஸ் கால்ட் அஸ் போல்டம். ஓகேவா? போல்ட்ஸ்மன் கான்ஸ்டன்ட். இந்த போல்ட்ஸ்மன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1.38 இன்ட்டு 10^23 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் 1. ஹென்ஸ் we can the following equation. இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக தானே கேபின்னு போட்டோம். ஸோ ஓகேவா, இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபி போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு
இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது ஸோ இந்த சைடு நமக்கு வந்து டிவிஷனில் இருக்கிறது ரைட் சைடு போகும்போது நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ என்ஏ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேபி டின்னு சொல்லி போடுறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த என்ஏவோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், அவக்கட்டுற நம்பரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, என்ன 6.023ன்ற வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட்டு கேபியோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியும், நமக்கு 1.38 அப்படின்றது தெரியும். இந்த ரெண்டையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8.31 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த 8.31 யாரோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டான ஆரோட வேல்யூ. அதனால இந்த ரெண்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆர்ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் மியூ என்ஏ கேபிஏ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பிவி இந்த சைடு இருக்குது அப்படியே இருக்கும், டி அப்படியே இருக்கும். மியூ என்ஏ கேபிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஈக்குவேஷன் வந்து ஃபினிஷ் ஆகுது. பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்றது கிடைக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.